வேண்டுகொள்ளி நமது தாய் அம்மையார் ஆரோக்கியமை அவரது பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாட ஒரே குடும்பமாக கொடுப்பதில் ஒவ்வொருவரையும் ஆன்மீக சிறுகளை ஒவ்வொரு வரவேற்கிறேன். ஒரு காலை வாழ்த்து சொல்லுவோம். காலை வணக்கம், காலை வணக்கம் சொன்னீங்களா? எங்கிட்ட சொல்லுவோம், நமக்கு சொல்லுங்க. இந்த ஒரு சிறப்பு பணியில் சிரிப்போடு மகிழ்வோடு வந்திருக்கிறோம். எனவே அருளை விரைவாக பெற்ற பணிக்குள் செல்வோம். தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று அற்புதமான விழா, அன்னையின் திருவிழா, அன்னைக்கு பிறந்த நாள் விழா. அன்னையின் பிறப்பு பெருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இறைவன் கருவிலேயே ஒவ்வொரு குழந்தையையும் திருநிலைப்படுத்தி அருளுக்குரிய குழந்தையாக ஆக்குகின்றார். அன்னை மரியாள் கருவாகி உருவான போதே இறைவன் அவருக்கு தனது அருளை நிறைவாக வாரி வழங்கினார். பெற்ற அருளை தன் வாழ்வில் நிறைவாக்கி வாழ்ந்தார் அன்னை மரியாள். அன்னை மரியாவின் பிறப்பே மிகப்பெரிய சிறப்பு. உலக மீட்பரை ஈண்டெடுப்பதற்கென்றே அன்னை மரியாள் கடவுளால் படைக்கப்பட்டார். தாயின் அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் அன்னையின் பிறப்பு பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. அன்னையின் வருகையால் தான் முதல் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தூசி பிடித்த மனித இயல்பு மாற்றமடைந்து மேன்மை பெற்றது. மிகச் சிறியவரான அன்னை மரியாவை இறைவன் தேர்ந்தெடுத்து பெருமைப்படுத்தினார். நாம் சிறியவராக ஆற்றல் குறைந்தவராக இருந்தாலும் இறைவன் நினைத்தால் நம்மையும் உயர்த்துவார். அன்னையின் பிறப்பு எல்லோருக்கும் மீட்பு தர உதவியது போல் நம்முடைய பிறப்பின் வழி இறைவன் விரும்பும் திருவிழா அறிந்து செயலாற்ற முன்வருவோம். பிறப்பை அர்த்தமுள்ளதாக்குவோம். நம் அன்பு அன்னையை போல் இறை திருவிழப்படி வாழ வர வேண்டி பக்தியுடன் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இறை ஆசீர் பெறுவோம். நம்முடைய தாய் அடித்தல் மதிசே ஆரோக்கியனுடைய பிறந்தநாள் திருவிழாவை நாம் இறைவனை போற்றி கொள்கிறோம். அன்னை மரியாள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்குள் நிறைவாக இருக்க நாம் சிறப்பாக வந்தாலும் இந்த திருப்பலியானது இன்று தனது பிறந்தநாளை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற ஜெரோசி பிறந்தநாள் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இதுவரை செய்த நன்மைகள் யாவும் தொடர்ந்து நன்மையான காரியங்களால் அவரை அழகு செய்யும் இந்த திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் விஜய் செல்வபிரகாஷ் குடும்ப நன்றியாக நினைத்த காரியங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கிய ராஜா சுமிதா குடும்பத்திற்கு ஆரோக்கிய வழியாக கிடைத்த நன்றியாக நினைத்த காரியங்கள் நடந்ததற்கும் நடக்கப் போவதற்கு நன்றியாக கொடுக்கப்படுகிறது. ஞான பிரகாசம் சாந்தி அள்ளித்தர் மதிசி ஆரோக்கிய வழியாக கொண்ட நன்றியாக கொடுக்கப்படுகிறது. அலெக்ஸ் கிஷோரி குடும்ப நன்றியாக குடும்பத்தில் அனைவருடைய ஆரோக்கியத்துக்காக கொடுக்கப்படுகிறது. கதிரேசன் ஏஞ்சல் குடும்ப நன்றியாக குடும்பத்தில் அனைவருடைய ஆரோக்கியத்துக்காக கொடுக்கப்படுகிறது. ஆலன் நற்படிப்புக்காக நல்காரியங்கள் அனைவரும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, நம் திருப்பலிகள் நினைவாக நம்மை வெளியிடப்படும் நமது படைப்பாக்கிய கண்ணீரை புனிதப்படுத்தினால் நம் கடவுளாக ஆண்டவரை வெற்றி நம்பமாக அவரை நம்மோடு துணிவிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவின் உண்மையுள்ளவர்களாய் நினைத்திருக்க அருளாக ஏற்றமுள்ள இல்லாமல் இருந்தால் வாழ்வின் ஊற்றும் உரிமை தொடர்பான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைப்பாடு படையை பெற வேண்டும் என்று திருமணமாகும். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உண்மை நாட்டம் என்றோம். ஆண்டவரை உமது நாடாகி என்று உமது அருளாக பெறப்பெற்றோம். வாழ்க்கைக்கு உமது அருள் பிரச்சனை திரும்பி கொடுத்து தருகிறது. இத்தண்ணீர் தான்
உள்ளத்தை உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருக்கிறார்கள். இவ்வாறு நான் தூய இதற்கு அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்வது தருகிறோமாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கருதுகின்றோம். இல்லாத இறைவா தண்ணீர் வளம்பர அதற்கு விட வேண்டும் இறைவன் விசாரியை கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிபலங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தாழ்மையாக வேண்டுகின்றோம். ஆண்டவரை உப்பு கலலை தனித்தளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனின் பாம்பு அனைத்து கல்விகள் செய்கிறார்கள். ஒரு தூய ஆவியார் உடனருக்கு எங்களை இடையாக காத்துவார்கள். ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நடுகின்றோம். நம் பாவங்களுக்கு நம்மை குறிப்பிடுத்தவராக இந்த நற்கனை கொண்டாடத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருதி பங்குவிட பங்குகளை செய்வாராக.
செபிப்போமாக. எங்களுக்கு மீண்டும் பிள்ளைகளுக்கு ஒரு உரிமை வழங்கும் இறைவா, உமக்குரிய மக்களை கருவுடன் கண்டோம். அதனால் கிரேஸ் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலை நிலையாக வழிங்கையாக. புனித கன்னிமரியா தம் திருமணை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்புகளாக உம்முடைய எங்களுக்கு விண்ணகர்கள் கொடைகளை நாங்கள் அமைந்து வளர செய்வீராக. உம்மோடு தூயாக முன்னேற்றில் இறைவனாய வாழ்வு ஆட்சி செய்தவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து மாதாக்களும் இன்று வர அவர்கள் திருவுரைக்கு கையிலே பிடிக்க இப்போது விழியத்திற்கு அஞ்சலி இருப்பது கை கூப்பி அனைவரும் எழுந்திருந்து விழியத்திற்கு தகுந்த மரியாதை கொடுத்து எழுந்திருந்து விழிய அஞ்சலியை பங்கெடுத்து போது கேட்டுக்கொள்கிறோம். முதல் வாசகம் முறை. நம் ஆண்டவராகிய கடவுள் யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாகிய பெத்லகேமை உயர்த்தியது போல அன்னை மரியாவையும் உயர்த்துகின்றார். உலகை மீட்கும் மீட்பரை அளிக்கும் கருவியாக கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார். அந்த மீட்பரின் வழியாக நமக்கு அருள்வாழ்வு கிடைத்தது. இதை உணர்ந்தவர்களாய் இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம். இறைவாக்கினர் செப்பனியார் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. இறைவாக்கினர் செப்பனியார் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகனே எருசலேமே, உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்கடி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார்.
ஒரு பெண்ணால் இழந்த விண்ணக வாழ்வும் மகிழ்வும் மற்றொரு பெண்ணால் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனின் திட்டத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியா. அவருக்கு ஏற்ற மாட்சியையும் துன்பங்களையும் அதன் வழியாக நாம் கண்ட மீட்பையும் எடுத்து கூறும் திருத்தூதர் யோவானின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலைநிலத்திற்கு ஓடி போனாள். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கு என ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் கொடுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
புனித லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவிற்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் இனிய மக்களே, தூய ஆரோக்கியமையின் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகமெல்லாம் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி திளைப்பில் இருக்கிறது என்றால் அது உண்மை. எங்கெல்லாம் ஆரோக்கியத்தை திருவுருவம் தாங்கிய இடம் இருக்கின்றதோ, எந்த ஆலயமெல்லாம் ஆரோக்கியத்தையின் பாதுகாவலில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் என்றால் அது மிகையாகாது. இந்த உலகம் பிறப்பில் என்று வருகின்ற பொழுது நமது பிறப்பை கொண்டாடுகின்றோம். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுமே அவரவர் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பது அனைவரும் அறிந்திருக்கின்ற ஒன்று. இவ்வாறாக நாம் நமது பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது இன்று அனைவரும் இணைந்து ஒருவருடைய பிறப்பை கொண்டாடுகின்றோம் என்றால் அது நமது அன்னையின் பிறப்பு என்றால் அது மிகையாகாது. எனவே இந்த நாளில் நாம் நமது பிறப்பை கொண்டாடுவதை போல அன்னை மரியாவின் பிறப்பையும் ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே அன்னை மரியாவின் பிறப்பை கொண்டாடி நாம் அனைவருமே கரவோசை எழுப்பி மகிழ்ச்சியின் ஆரவாரத்தை நாம் கொள்கின்றோம். அன்புக்குரிய மக்களே, ஒரு அன்னை இருந்தால் போதாது என்று சொல்லி 6 அன்னையர்களை நமது பங்கு தந்தையவர்கள் இங்கு அமர்த்தியிருக்கிறார்கள். எனவே இன்று நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய பங்கு தந்தை சில ஏற்பாடுகளை மனமுவந்து அல்லது முன்வந்து செய்திருப்பது சிறப்பு என்பதில் எந்த மாற்றம் ஏற்படவில்லை. செப்டம்பர் மாதம்
விவிலிய மாதத்தை கொண்டாடுகின்றோம். எனவே விவிலிய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அனைவருமே விவிலியத்தை கரங்களில் ஏந்தி ஆலயம் கொண்டு வந்து மூடி வைத்திருக்காமல் திறந்து அதை வாசித்திருப்பது ஒரு மகிழ்ச்சி. அதற்காக உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கரம் உங்களுக்கான ஓசை ஏற்பட்டோம். அங்கேயே இவ்வாறாக இந்த நாளிலே ஆரோக்கியத்தின் பெயரை தான் இருக்கக்கூடிய நமது பங்கிலே திருவிழா என்பது இன்னொரு நாளாக இருந்தாலும் கூட இந்த நாளிலே அந்த பாதுகாவலையின் நாளை கொண்டாடுகின்ற பொழுது நம் அனைவருமே இன்புற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை என்றால் அது மிகையாகாது. தோன்றி புகழுடன் தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்று பாடப்பட்டிருக்கின்ற அந்த தெய்வ புகழுடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. அதற்காக பிறப்பு ஒரு சிறந்த ஒன்றாக இருக்க வேண்டும் அல்ல. பிறப்பு சரித்திரமாக இருந்தாலும் வளர்ப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும், அல்லது வாழ்க்கை ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். எனவே நம் பிறப்பு எங்கு பிறந்தோம் என்பதல்ல, எந்த குடும்பத்தில் பிறந்தோம் என்பதல்ல, மாறாக இந்த பிறப்பை சிறப்பாக மாற்றக்கூடிய தன்மையும் தனமும் நம்மிடம் இருக்கிறது என்பதை நமக்கு அன்னை மரியாள் ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக தந்திருக்கிறார்கள். இந்த ஒரு பிறப்பு ஏன் நமக்கு பாரமாகப்படுகிறது? இந்த பிறப்பை ஏன் நாம் பாரமாக பார்க்கின்றோம்? ஏனெனில் இந்த உலகம் நம்மை இன்றபடி மாற்ற வைக்கிறது. நமது பிறப்பு இவ்வாறாக இருந்தது என்றால்தான், இவற்றையெல்லாம் கொண்டிருந்தது என்றால்தான் இது ஒரு கொண்டாட்டமாக இருக்க முடியும். இல்லை என்றால் பிறப்பு ஒரு சுமையான ஒன்றாக பார்க்கப்படுகின்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. ஏனெனில் பலரது பிறப்பை பலர் எவ்வாறு பார்க்கிறார் என்றால், நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன் என்கிற கேள்விகளால் நமது பிறப்பையை நாம் குலைத்துக் கொண்டிருக்கின்றோம். நமது பிறப்பை நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பிறந்திருப்பதை விட பிறவாமல் இருப்பதை நலம் என்று சொல்லி நம்மை நாமே ஒரு மலைக்குள்ளே வைத்துக் கொண்டு நமது பிறப்பை ரசிப்பதற்கு பதிலாக, நமது பிறப்பை கொண்டாடுவதற்கு பதிலாக நாம் திண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மை. அப்படி என்றால் இந்த பிறப்பை ஒரு சிறப்பு தானே, அதையே நாம் சிறப்பிக்காமல், அதை கொண்டாடாமல், அதை ஒரு கனமான ஒன்றாக பார்க்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். எனவே பிறந்த நாள் என்பது ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை வந்து போகின்ற ஒன்று அல்ல. ஒருவேளை அதை ஒரு பலர் கூடி அழைக்கப்பட்டு, கேக் வெட்டப்பட்டு, இனிப்பு பரிமாறப்பட்டு, அறைகள் அலங்கரிக்கப்பட்டு கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு நாள் கூட்டாக முடிந்து விடுகிறது. ஆனால் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் நமது பிறப்பை கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். இது கேட்டு போய் சின்ன பிள்ளைகள் நம்ம அம்மாட்ட போய் என்ன கேட்கக்கூடாது, மிட்டாய் வாங்கினாலும் கேட்கக்கூடாது, கேக் வாங்கினாலும் கேட்கக்கூடாது. சாயங்காலம் சொல்லிட்டாரு ஒவ்வொரு நாள் என்னதுதான், ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தானே, எனக்கு என்ன செய்ய மிட்டாய் வாங்கினாலும் கேட்கக்கூடாது. அது ஒரு நாள் அடையாளமாக முடிந்து விடும். ஆனால் அனுபவிக்க வேண்டிய ஒவ்வொரு நாளுமே நமது பிறப்பை அனுபவிக்க வேண்டிய வாழ்வு என்றால் அது அன்னை மரியாதை மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பிறப்பு வாழ்த்தப்பட வேண்டுமா, சபிக்கப்பட வேண்டுமா? நமது பிறப்பு சபிக்கப்பட வேண்டிய பிறப்பா, வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு பிறப்பா? ஏதோ ஒரு புத்தகமா இருக்கிறீங்க, நான் அச்சிஸ்ட பிள்ளையெல்லாம் மாதாட்டம் இருக்கிறாரு உங்களுக்கு முன்னால. நமது பிறப்பு சபிக்கப்பட வேண்டுமா அல்லது ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் விவிலியத்திலே பிறப்பு சபிக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பை சபித்தார்கள். யாரெல்லாம் சபித்தார்? யோபு தன் பிறந்த நாளை சபித்தார். பிறந்த நாளை சபித்தார். அருமையானவர்களே, அதே போன்று இறைவாக்கினர் ஒருவர் தன்
தன்னுடைய பிறப்பை அவர் சபித்திருக்கிறார். நான் பிறந்த நாள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதாக, இந்த பிறந்த நாள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதாக என்றும் அவர் சொல்வதை பார்க்கலாம். எனவே இவர்கள் பிறப்பு சபிக்கப்பட்டவர்களாக பார்க்கப்பட்ட வேளையில் நமது வாழ்க்கையிலும் நமது பிறப்பை பல பல வேதனையான நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு நான் ஏன் பிறந்தேன் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய மக்களே, பிறப்பு என்பது ஏன் பிறந்தேன் என்பதற்கல்ல, மாறாக பிறப்பு என்பதை ஒரு ஆசீர்வாதம். பிறப்பு என்பதை ஒரு ஆசீர்வாதம் என்றால் அது மிகையானது. அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை தானும் கொண்டு தன்னோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் கொடுத்து கொண்டிருப்பவர் தான் அன்னை மரியாள் என்றால் அது உண்மை. இப்படிப்பட்ட ஒரு பிறப்பின் சிறப்பை இந்த அன்னை மரியாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்றால், அன்புக்குரிய மக்களே, அவர் வாழ்த்திய இந்த தொடர்ந்த இந்த திருவழிபாடு 18ஆம் அதிகாரத்தை சற்று யோசித்து பார்த்தோம் என்றால், அதிலே அன்னை மரியாள் அலங்காரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், எப்படி சொல்லிக்கின்றார். இந்த அன்னை மரியாளை அலங்கரிப்பதிலே நம் பிள்ளைகள் சலித்தவர்கள் கிடையாது, சலைப்பவர்கள் கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கு போய் பாருங்க, அன்னை மரியாளுக்கு அழகான சேலை கட்டி அழகான கம்பெல்லாம் போட்டு எந்த அளவுக்கு அதை அலங்கரிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நம் அன்னை மரியாளை அலங்கரித்து வைத்திருக்கிறோம். இது அன்னை மரியாள் அலங்கரிக்கப்பட்டவர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் தன்னிலே அலங்காரம் கொண்டவர்கள். எனவே 12 விண்மீன்களை முடியாக சூடியிருப்பவர்கள், 12 விண்மீன் முடியாக சூடியிருப்பவர்கள். இந்த பாட்டு ஒன்றுல நிலவை போல் பாடலாமா? தெரியுமா? எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, செஞ்சுட்டே இருக்க மகளே. இன்னைக்கு மாதாவுக்கு பிறந்தாள், நம்ம சந்தோஷமா இருக்கணும். நிலவை போல் அழகு உள்ளவரா, அவர் காலில் எல்லாம் வச்சிருக்கிறார். நிலவிலே நின்று கொண்டிருந்தாள், நிலவிலே நின்று கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இத்தனை அழகு வாய்ந்த அன்னை மரியாள் நம்மால் அலங்கரிக்கப்படுகிறார் என்று வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் இவ்வளவு பிரகாசமான ஒரு வாழ்வை, ஒரு பிரகாசமான ஒரு தோற்றத்தை அவர் கொண்டிருந்தார் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இவ்வாறாக போற்றப்படுகின்ற இந்த தாய் பிறந்தாள் செய்தியாக நமக்கு கொடுப்பது என்ன? இந்த பிறந்தாள் செய்தியாக அவர் நமக்கு தருவது என்ன என்று சிரித்து பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரிய மக்களே, ஒரு முதலாவதாக சொல்லுகிறேன், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த குடும்பத்தில் பிறந்தேன், இந்த தாய் தகப்பன் பிறந்தேன், இவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறேன், நான் எதற்கு பிறந்தேன் என்று நமது தொல்லைகளை, கவலைகளை, கஷ்டங்களை நாம் முன்னால் வைத்துக் கொண்டு பார்த்து இந்த பிறப்பை ரசிப்பதற்கு பதிலாக ரணமாக்கி வைத்திருக்கின்றோம். எனவே நமது பிறப்பை, ஒரு பிறப்பு என்றாலே அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று என்பதை முதலாவதாக உணர்ந்து கொள்வோம். இரண்டாவதாக, ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அன்புக்குரிய மக்களே, ஏவாளின் பிறப்பு இறப்பை கொண்டு வந்தது, சாவை கொண்டு வந்தது, பாவத்தை கொண்டு வந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் முறியடித்து வாழ்வை கொடுப்பதற்காக அன்னை மரியாள் பிறப்பெடுக்கிறார் என்பது உண்மை. இரண்டாவதாக, அன்னை மரியாள் பிறப்பை சிந்திக்கின்ற பொழுது ஏவாளின் மூலமாக கிடைக்கப்பட்ட சாவை, பாவத்தை வென்று தன் பிள்ளைகளை நரக குழியிலிருந்து காப்பாற்றுவதற்காக, நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக இந்த அன்னை மரியாள் பிறப்பு இருக்கிறது என்றால் அது உண்மை. மூன்றாவதாக, இந்த அன்னை மரியாள் மீட்பிற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். உலக மக்கள் மீட்புக்காக, மீட்பின் திட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். எனவே ஒவ்வொருடைய பிறப்பிற்கும் ஒரு திட்டம் உண்டு. நீங்கள் நினைப்பதை, நாம் நினைப்பதை போல கருப்பு, சிவப்பு, குட்டம், நெட்டை, குள்ளம், நெட்டை என்று சொல்லி நம்மை குறிக்கிக் கொண்டு பார்க்காமல் ஒவ்வொரு பிறப்பிற்குமே ஒரு வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு தரம் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து வாழுகின்ற பொழுது நமது பிறப்பு என்பது சுருங்கிக் கொள்ளுகின்ற ஒன்று அல்ல, மாறாக விரிந்து
என் பிறப்பின் மூலமாக என் குடும்பம், இந்த ஊர், நான் வாழ்கின்ற பூமி, இவையெல்லாம் இன்று மகிழ்ச்சி அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வைக்க வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாதை செயல்படுத்தி தந்தார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே அன்புக்குரிய மக்களை நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போமா? எனவே என்னால் இந்த உலகிற்கு நன்மை கிடைக்க வேண்டும். அதான் சொல்லுவார்கள், பிற துன்பத்தை தன் துன்பம் போல ஏற்று வாழக்கூடியவர்கள். இன்னைக்கு உதாரணமா பார்ப்போமே, மயிலுக்கு போர் ஏற்படுத்த யாரு? பேகன் என்பவர் மயில் குளிரால் ஆடுவதை நடந்துகின்ற பொழுது, குளிர் நடுங்குகின்ற பொழுது தான் போர்த்திருந்த போர்வையை யாருக்கு போட்டலாம்? மயிலுக்கு போட்டலாம். ஒருவேளை இந்த மயிலுக்கு அவ்வளவு போற தேவையா? சுத்தோண்டு மயில் மிஞ்சி போன ஒரு சின்ன துண்டு எடுத்து எடுத்திருக்கலாமே, அந்த போர்வையில வெட்டி எடுத்திருக்கலாம், போட்டு இருக்கலாம். ஆனால் என் அவலத்தை போட்டு கொடுத்தார். அருமையான மக்களே, அன்பின் அளவு இதுதான், பிறப்பின் தன்மை இதுதான். தன்னை விட அகலம் எவ்வளவு தூரம் நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் நான் நன்மை செய்ய வேண்டும். நம்மை சுருக்கி கொண்டு நன்மை செய்வது அல்ல என்று சொல்லப்படும் என்றால், முல்லைக்கு தேர் கொடுத்தால் ஆறு என்று சொல்லுகின்றோம். முல்லை செடி ஒரு சிறிய கொடிதான், அது துவண்டு கிடைக்கிறது, கீழே விழுந்து கிடைக்கிறது. அவன் நினைத்திருந்தார் என்றால் எதை கொடுத்திருக்கலாம்? ஒரு சின்ன குச்சியை வெட்டி அதை ஒட்டி அதை கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் அவன் எதை கொடுக்கின்றான்? தான் ஓட்டி வந்த தேவையை கொடுக்கின்றான். இதுதான் பிறப்பின் நோக்கம். அளவுக்கு அதிகமாக அளவிட முடியாத நன்மை துவத்தை இந்த உலகிற்கு நான் ஆற்றுவது. எனவே அன்புக்குரிய மக்களை நாம் சற்று யோசிப்போம். இந்த பிறப்பின் மூலமாக எவ்வளவுக்கு எவ்வளவு நான் நன்மைகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகளை கொடுத்தல் அவசியம். அதற்கு சிறந்த உதாரணம் அன்னை மரியாதை என்றால் அது மிகையாகாது. அவர் கொடுத்த அனைத்தையுமே சற்று யோசித்து பாருங்கள். தன்னுடைய கற்பை கொடுத்தார், கற்பின் மூலமாக பிறந்த குழந்தையை கொடுத்தார், அந்த குழந்தையை உலகிற்கு கொடுக்க வைத்தார். இவ்வாறாக அனைத்தையுமே கொடுத்த ஒரு தாயாக அன்னையாக இருப்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய மக்களே, இவ்வாறாக இந்த அன்னையின் பிறப்பு நம்மையும் சிந்திக்க அழைக்கிறது, நமது பிறப்பையும் சிந்திக்க அழைக்கிறது. எனவே நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லி மோட்டை பார்த்து கொண்டிருப்பதற்காக, முடங்கிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக உங்களையும் என்னையும் இந்த உலகில் படைப்பித்த இறைவன் நம் மூலமாக பலரது வாழ்வுக்கு நல்லது செய்வதற்காக, நன்மையாற்றுவதற்காக. எனவே என் வாழ்க்கையை என்னால் அடுத்தவருக்கு தொல்லையோ தொந்தரவோ கொடுக்கிற வாழ்வாக இருக்கக்கூடாது என்பதை அன்னை மரியாதை பிறப்பு நமக்கு ஆணித்தனமாக எடுத்துச் சொல்லி தருகிறது. எனவே தெருவில் இருந்து கொண்டு கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருப்பதற்காக நீ பிறக்கவில்லை. தெருவில் இருந்து கொண்டு கூடிக்கொண்டு அடுத்தவருடைய குறைகளை பெரிதுபடுத்தி பேசுவதற்கு பிறப்பிக்கப்படவில்லை. அருமையான பிள்ளைகளே, அடுத்தவருடைய வாழ்க்கையை உற்று நோக்கி பார்ப்பதற்கு அவனுக்கு கண் தரப்படவில்லை. அது அழகா சொல்லப்பட்டிருக்கும் ஒரு பாடல், நீங்க பாடலாம். என்ன பாடல்? என் சிறு விழிகள். பாட்டு தெரியுமா? பாட்டு கிளாஸ். என் சிறு கண்கள் கடவுளை காண. ஆமா இல்லையா? கேட்குதா? கேட்க மாட்டேங்கிறேன். என் சிறு கண்கள் கடவுளை காண, என் சிறு கைகள், என் சிறு கால்கள் அவர்களில் நடக்க. கடவுள் கொடுத்திருக்கின்ற அனைத்துமே அவரது செயல்பாடுகளை செயல்படுத்தி தருவதற்காகத்தான். எனவே அருமையானவர்களே, நாம் சற்று யோசித்து பார்ப்போமா? எனவே என் பிறப்பின் மூலமாக அடுத்தவருக்கு துன்பம் அறிவிக்கிறவராக நாம் இருக்கிறோம் என்றால் அந்த பிறப்பு சமைக்கப்பட்டது. அந்த பிறப்பு சமைக்கப்பட்டது. என் பிறப்பு அடுத்தவருக்கு ஒரு சிறு, அதான் சொல்லுவார், நீ அடுத்தவருக்கு ஒரு கிண்ணம், ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கைமாறு கிடைக்காமல் போகாது. அடுத்தவருக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை தட்டி விடுகின்ற கரமாக உன் கரம் இருந்தது என்றால் அது வெட்டிவிடு. அடுத்தவர் குறைகளை பார்க்கணும் கண்ணாக இருந்தது என்றால் கண்ணனை குடுங்கிவிடு. இதுதான்
அடுத்த பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவருக்கு என்ன நடக்கிறது குறை பார்ப்பதற்காக உனக்கு ஆண்டவர் கண்களை தரவில்லை. யாருக்கு என்ன தேவையோ அடுத்தவருடைய கஷ்டங்களை பார்ப்பதற்காக உனக்கு கண் தந்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக நான் திருமணம் எடுத்ததுன்னா அங்கு தண்ணீர் அங்கு ரசம் தீர்ந்து விட்டது. அதை பார்த்தவர் கடவுள் மரியாளுக்கு கண்ணை கொடுத்து அந்த கண்ணை அக்கறை உள்ள கண்ணாக மாற்றி அங்கு ஒரு புதுமை ஆட்சி வைத்தார் என்றால் அது மிகையாகாது. எனவே இந்த பிறப்பு நாளை, அன்னை மரியாதை பிறப்பு நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நமது பிறப்பு சபிக்கப்பட்ட ஒன்று அல்ல, நமது பிறப்பு சபிக்கப்படுவதற்காக அல்ல, நமது பிறப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க ஒன்றும் தேவையில்லை, பொருளும் தேவையில்லை. மக்களை நமது வாழ்விலை புண்ணாக இல்லாமல், அடுத்தவரை புண்ணாக்காமல் இல்லாமல் நாம் இருந்துவிட்டால் நிச்சயமாக நமது பிறப்பு உயர்ந்த ஒன்று என்றால் அது மிகையாகாது. இந்த நேரத்தில் மூன்று சிந்தனைகளை முன்னால் தர விரும்புகிறேன். இவற்றை அன்னை மரியாதை தன் வாழ்விலை கடைபிடித்தார்கள் என்பது மறுக்க முடியாத ஒன்று. இந்த அன்னை துவக்கமாக பார்த்தோம் என்றால் மகிழ்ச்சியின் அன்னை, மகிழ்ச்சியின் அன்னை. அவர் பாடிய பாடலாக இருக்கலாம். லூக்கா நட்சத்திரத்தை பார்க்கின்றோம். எவ்வளவு பேர் பெற்ற ஒரு தனம் என்பதை அவர் வாழ்த்தி பாடுவதை நாம் பார்க்கலாம். எனவே அவர் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் உணர்ந்து பார்த்த இந்த மரியாதை கவலை கொள்ளவில்லை. எவ்வளவு ஏற்றுக்கள் பேச்சுக்கள் வாங்கியிருப்பார், ஏராளமான மரியாதை கேட்டிருப்பீர்கள். எப்படிப்பட்ட நிலையெல்லாம் குறை சொல்லப்பட்டிருப்பார் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் எந்த ஒரு கவலையும் அவர் இதயத்திற்குள் செல்லாமல் எந்த ஒரு சொல்லும் அவர் இதயத்திற்கு செல்ல விடாமல் இறைவார்த்தையால் நிரப்பப்பட்டவராக இருந்தவருக்கானதால் அவர் வாழ்விலே மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. உள்ளத்தை ஒரு பால் ஊடுருவம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அருமையான பிள்ளைகளை நாம் சற்று யோசித்து பார்த்தோம் என்றால் அவர் வாழ்விலே மகிழ்ச்சி இருந்தது. எனவே அன்னை எலிசபெத் அவளை சந்திக்க போகின்ற பொழுதும் அங்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். எனவே நம் பிறப்பும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த மகிழ்ச்சிக்கு எந்த நிலையிலும் யாராலும் ஏதாவது பங்கு விளைவிக்காமல், குந்தகம் விளைவிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு, நமது கடமை. எனவே முதலாவதாக பார்ப்போம் என்றால் மகிழ்ச்சி அன்னையாக நம் அன்னை இருக்கின்றார்கள். அடுத்தது நன்றியின் அன்னை. ஒவ்வொரு நாளும் பிறப்பில் நன்றி சொல்லும் மக்களே. என்ன நான் உட்கார்ந்துருக்கோம், என்னை கருப்பு படைச்ச முகத்தை கண்ணாட்டில் பார்க்கணும், கஷ்டமா தான் இருக்கும், கருப்பாக தான் இருக்கும். அதுக்காக இதை கருப்பா இருக்கிறே என்று சொல்லி என்னை நான் குறைபட்டுக் கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக வெளியேற முடியாது. இந்த பிறப்பிற்காக எனக்கு இந்த பிறப்பாக தந்திருக்கிறார் என்பதற்காக நன்றி செலுத்துவோம். நம் அன்னை நன்றியின் அன்னையாக இருந்தார்கள் என்பது மறுக்கப்படாத ஒரு உண்மை. எனவே நன்றி செலுத்துவதிலே நமது பிறப்பின் மூலமாக நாம் நன்கு உணர்வோம். நம்ம பிறப்பை இறைவனுக்கு தந்திருக்கிறார் என்பதற்காக நன்றி செலுத்துவோம். ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறக்கலையே, அடுக்குமாடி வீட்டில் பிறக்கலையே, இல்ல மக்களா, இன்று வரை உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காட்டு பறவைகளுக்கும் வயல்வெளி பூண்டுகளுக்கும் ஒரு பூண்டுகளுக்கும் வாழ்வடைகின்ற இறைவன் உனக்கு வாழ்வு தந்திருக்கிறார். எனவே நம் பிறப்பிற்காக நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருப்போம். மூன்றாவதாக நம்பிக்கையை கொண்டிருப்போம். நம்ம வாழ்வு இதோடு விட்டுவிடுவதல்ல, என் பிறப்பு இப்படிப்பட்ட ஒன்றாக இருப்பது அல்ல, மாறாக இது கடந்து செல்லும். இதனுடைய வாழ்விலே நான் வெற்றி பெறுவேன் என்று அடுத்த கட்டத்திற்கு என்னை இட்டு செல்வது, அடுத்த கட்டத்திற்கு என்னை இட்டு செல்வது. வீட்டில் தாய்மாரை பாருங்க, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பாடு தயாரிச்சாச்சு வச்சுக்கிட்டோமே, அடுத்த வருஷத்துல எதுவா இருக்கும்? அடுத்த கட்டம் அடுத்த லஞ்ச் என்ன செய்யலாம்? சிக்கன் வாங்குவோமா, மட்டன் வாங்குவோமா, பிரியாணி வைப்போமா, இல்லையா? அடுத்த கட்டம் என்ன? காலையில் சாப்பிட்டாச்சு அப்படி சொல்லி ஒரு தாய் வீட்டில் கட்டத்தை போட்டு படுத்து போரை போட்டு படுத்து தூங்கிட்டாங்கன்னா ஏச்சுவாங்களோ வாங்கிட்டாங்களா? ஒவ்வொன்றும் நம்மை நகர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய மக்களே, மூன்றாவதாக நம் அன்னை கொண்டிருப்பது
நம்பிக்கை அன்னையாக இருக்கின்றார். இறைவனை முழுமையாக கையெழுத்திருக்கிறார். எனவே இந்த 3 நிலைகள், ஒன்று மகிழ்ச்சி அன்னை, இரண்டாவது நன்றி அன்னை, மூன்றாவது நம்பிக்கை அன்னை, இவர் இருந்ததால் தான் இன்று இவரது பிறப்பு உலகமெல்லாம் கொண்டாடப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எந்த மாற்றம் இருக்கவில்லை. எனவே இந்த அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது 2 சிந்தனைகள் மட்டும் நீ உள்வாங்கி செல்லுங்கள். ஒன்று, என் பிறப்பு சபிக்கப்பட்ட ஒன்றல்ல. என் பிறப்பு சபிக்கப்பட்ட ஒன்றல்ல. இரண்டாவது, என் பிறப்பு ஆசீர்வதிக்கப்பட்டது. எந்த நிலையிலும் இறைவனை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்ப்போம். கரைகளை, குறைகளை, கடந்தவைகளை, கவலைகளை நினைத்து உள்ளத்திலிருந்து சிரித்து கொண்டிருப்பதை விட அன்னை மரியாள் நல்லவற்றை தன் உள்ளத்திலிருந்து சிரித்து வந்ததை போல நல்லவற்றை நாம் நமது உள்ளத்திலிருந்து சிரித்து கொண்டிருப்போம். நிச்சயமாக நன்றியுள்ள மக்களாக நாம் வாழ முடியும். அப்பொழுது நமது பிறப்பு சிறப்பாக ஒன்றாக இருக்கும், சிரிப்பாக ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இந்த பிறப்பை பயன்படுத்திக் கொள்ளுவோம். இந்த பிறப்பை பயன்படுத்திக் கொள்ளுவோம். திருத்தந்தை இந்த சென்ற மாதங்களே ஒரு ஜெபத்திற்காக அழைக்கின்றார். இயற்கை அழுகின்றது என்று சொல்லி, இயற்கை அழுகின்றது. அந்த இயற்கை அழாமல் வைப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளை, நமது பிறப்பால் அடுத்தவரை அழ வைக்க வேண்டாம். நான் அழ சொல்வேன், சொல்வேன். உன் விரலால் அடுத்தவரை கண்ணை குத்தி கண்ணை வர வைப்பதை விட உன் விரலால் அடுத்தவர் கண்ணை துடைக்கின்ற விரலாக உன் கரத்தை பயன்படுத்து என்று சொல்வேன். எனவே நாம் நமது அடுத்தவர் துயரத்தை துடைக்கிற கரங்களாக நாம் கொண்டு வாழ்வோம். நிச்சயமாக நம் கரத்தை கடவுள் வலுப்படுத்துவார். ஆமென். எழுந்து நின்று நம்ம நம்பிக்கையை அறிவிப்போம். இறைவன் வந்திருக்கிறோம் பிறப்பை பார்த்தோம். அந்த பிறப்பின் மூலமாக கொடுக்கப்பட்டிருப்பது உயிர் என்ற ஒன்று. இந்த உயிர் இறைவனுக்கு சொந்தமானது. இந்த உயிர் ஒரு பெரிய ஒரு கொடை.
இந்த உயிர் மூலமாக நாம் அடுத்தவருக்கு வாழ்ந்து கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும் என்பது இந்த நாள் தருகின்ற ஒரு படிப்பினை ஒரு காரணம். எனவே நமது உயிரை எடுப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. கடவுள் கொடுத்த ஒரு படை. இந்த உயிர் வாழும் வரை அடுத்தவருக்கு நன்மை செய்து வாழ்வோம், அடுத்தவருக்கு துணையாக இருந்து வாழ்வோம். அந்த பிறப்பின் அர்த்தத்தை வாழ அருள் வேண்டி தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அனைவரும் பாட வேண்டியது அன்பின் இறைவா, அருளின் தலைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுத்தவரை எம் இறைவா, உம் இறைப்பணியாற்ற நீ தேர்ந்தெடுத்து திருப்பணியை செய்து திரவை பணியாளர்களை ஆசீர்வதியும். இவர்கள் தாங்கள் அழைக்கப்பட்டது மெய்மை உணர்ந்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள்களை இறை பாதையில் நடத்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அரசர்களை தேர்ந்தெடுத்தவரே எம் இறைவா, எம் தாய் திருநாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் நாட்டின் வளங்களை பேணி காக்கவும், நாட்டின் செல்வங்களான மக்களை நீதி நெறியில் வழிநடத்தவும், நாட்டு மக்களின் தேவை அறிந்து திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைவா, என் மன்றாட்டை தேவைகளை அனைத்தையும் நிறைவு செய்பவரே இறைவா, எம் பகுதியில் பருவமழை பொழியவும், வேளாண்மை சிறக்கவும், குடும்ப அமைதி பொருளாதாரம் சிறக்கவும், உள்ளத்தின் தேவைகள் இறையர்களால் நிறைவேற்றப்படவும், மக்கள் மன மகிழ்ச்சியோடு வாழ ஆசி பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிறைவேற்று
வெற்றி பெற்று அது அதற்கெல்லாம் மேலாக நின்று கொண்டாட வேண்டியிருக்கிறோம். எனவே நம்ம வாழ்வில் இறைவன் எனக்கு உயிரையும் இந்த வாழ்வில் இருந்திருக்கிறார் என்கின்ற ஆசீர்வாதமான ஒன்றை ஏற்று மரியாதை நன்றி உள்ளவராக வாழ்வதை போல நாம் நன்றி உள்ளவர் வாழ்வதற்காக நாம் தனிப்பட்ட தேவைகளை எடுத்துச் சொல்லி கொண்டாடுவோம். அன்பு இருந்தால் நீ தந்த இந்த உயிருக்காக இந்த பிறப்பிற்காக மக்களுக்கு செல்கின்றோம். எங்களை ஏன் படைத்தி நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வியில் ஒருவேளை எங்கள் மன குமுறல்களால் எங்கள் சூழ்நிலைக்கின்ற கஷ்டங்களால் வாழ முடியாத நிலையினால் தடைந்து எங்களை தகர்ப்பதினால் உடைந்து போட உறவுகளால் புரிந்து கொள்ளாத நிலைகளினால் எங்களது பிறப்பை நாங்கள் பாடமாக பார்க்கின்றோம். மாறாக பாசமாக பரிவோடு அடுத்தவர்கள் அக்கறை உள்ளவர்களாக அடுத்தவர் பிறப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக அடுத்தவருக்கு துணையாக அடுத்தவருக்கு ஊற்றுவதாக நாம் இருக்கின்ற பொழுது எங்களது பிறப்பும் அடுத்தவரால் பாராட்டப்படுகிறது, ரசிக்கப்படுகிறது, ருசிக்கப்படுகிறது. இது இருந்தால்தான் எனது பிறப்பு சிறப்பு என்பதல்ல, இவை இருந்தால்தான் என் பிறப்பு சிறப்பு என்பதல்ல, இவை இல்லாததால் என் பிறப்பு சபிக்கப்பட்ட ஒன்று என்பதல்ல. எனக்கு கிடைத்த மனைவி, எனக்கு கிடைத்த கணவர், எனக்கு கிடைத்த பிள்ளைகள் இது ஒரு கொடை என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் என் பிறப்பு சிறப்பாக இருக்கிறது. என் பிறப்பு என்னை சூழ்ந்திருக்கிறவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வைக்கிறது. என்ன கொண்டு வந்தாய், என்ன வாங்கி தந்தாய், என்ன செய்து விட்டாய் என்று சொல்லி கேள்விகளை கேட்டு அடுத்தவர் பிறப்பை காயப்படுத்துவதை விட அடுத்தவர் பிறப்பை அழுத்துவதை விட வியாபகமாக அடுத்தவர் பிறப்பை காண இல்லாமல் இருப்பதை நாம் கொண்டு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நமது பிறப்பு நம்பிக்கையின் பிறப்பாக, மகிழ்ச்சியின் பிறப்பாக, நன்றியின் பிறப்பாக இருக்க முடியும். அத்தகைய ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிற அருகிட்டிருக்கிற என் பிள்ளைகள் வேண்டுதல்களை கேட்டு தர வேண்டும் என்று ஆண்டவராகியவை என்று கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும்
கிருபையாக மொழிமை வேண்டுகின்றோம். அவருடைய பெயரை வணங்கி நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்கள் நாமமாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரும் தந்தை ஏற்றுக்கொள்ளலாம் இறைவா. ஆண்டவரை கிறிஸ்து வழியாக இந்நாடுகளிடத்தில் நாம் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே கருத்தை நீதியுமாக எங்கள் கடமை மீட்புடைய செயல்வாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு என் பாவங்களை அளித்தார். இரண்டோடு உயிர் கொடுத்து தெளிவானவருக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர்களுடைய முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வாழ்வர்கள் மனித செய்து நாம் ஒரு மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரை நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஒன்று. ஆகவே ஆவியரை ஒழித்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த வேண்டுமாக தாழ்ந்து. இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவைகளுக்கு மாற்றமாக அவர் பாடுபட்ட தம்மை கையெழுத்தோடு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்மையை ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பண்ணமே இடது விருதை எத்தனை கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான இந்த இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலவற்றாக சொல்லப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் அறிக்கை
வாழ்க்கை கீழ்ப்படிக்க நன்றி கொள்ளுகின்றோம். நம் கருணை ஊழியர்களாக ஏற்றுக்கொண்டே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிரேசம் விளக்கு பகிர்வுகளை தூய ஆகியவர்கள் சேர்த்து வேண்டுமான என் தானியம் நம்புகின்றோம். ஆண்டவரை உலகுக்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி, எல்லா திருத்துறையினர் அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருக்கும். மேலும் உயிர்த்தல் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவோடு உமது திருமுக மொழியை ஏற்றெடுக்கும். எங்கள் அனைவரும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்தரை அவருடைய கணவரான தூய யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் முதல்வராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் பெருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவர உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரும் தெய்வரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரே, எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. அடுத்தவருக்கு உரியது. இந்த உலகிலே பதவிக்கப்பட்டிருக்கிற அனைத்துமே அடுத்தவருக்கு நன்மை செய்கிறது, அடுத்தவருக்காக இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் தனக்காக என்று சொல்லி தன்னை சுருக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் என் பிறப்பு என் மூலமாக அடுத்தவருக்கு நன்மை செய்வதற்காகத்தான் என்பதை அன்னை மரியாதை பிறப்பு என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்னை மரியாதை தொட்டு வணங்கிட்டு போவதோ, அதை பார்த்து மாற்றிவிட்டு போவதோ, அதை பாடல் பாடிவிட்டு செல்வதோ அல்ல. மாறாக அவரது பிறப்பு நாம் உணர்த்துகிற ஒரு உண்மை, அடுத்தவருக்காக நான் வாழ்ந்தேன், அடுத்தவருக்காக நான் என்னை தந்தேன், அடுத்தவருக்காக நான் என் மகனை தந்தேன், அடுத்தவர் மீட்புக்காக என்று சொன்னேன். எனவே பிரியமான பிள்ளைகளை, இன்று நமது பிறப்பை சிந்திக்கின்ற இந்த வேளையில் எனக்கல்ல அடுத்தவருக்கு என்ற ஒரு சிந்தனையை நம் பிறப்பின் அர்த்தத்தை உணர்ந்து பண்ணமாக அதை வேண்டி கரவறிந்து கடவுள் என்ற ஜெபத்தை சொல்லுவோம். விண்வலை இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுடல் கொண்டாடுகின்றோம். உமது இலக்கியத்தின் உதவியால் இடமிருக்கின்ற குற்றத்தை பாராமல் நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை மட்டுமே கண்டோசி உமது பிறப்பு அடுத்தவருக்கு அமைதியை மகிழ்ச்சியை கொடுத்ததைப் போல எங்களது பிறப்பின் மூலமாக அடுத்தவர் ஆனந்தத்தை அமைதி அனுபவிக்க செய்கின்றவர்களாக எங்களுக்கு இருக்க செய்யும். உலகம் தர முடியாத அமைதி உங்களுக்கு தந்தை என்று சொன்ன கடவுளே, என் பிறப்பின் மூலமாக என் குடும்பம், என் உறவு, என் உடன்பிறப்பு, என் தெரு, என் ஊர், பணியாற்றும் இடம், படிக்கின்ற பள்ளிக்கூடம், என்னோடு உறவு கொள்ளுகின்றவர்கள், நான் உரையாடுகின்றவர்கள் அனைவரிடமும் அமைதியை சந்தோஷத்தை ஏற்படுத்த வண்ணமாக இந்த தருகின்ற அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள செய்திருக்கிறோம். என்றென்று வாழ் ஆட்சி செய்கின்ற நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. Amen.
ஆண்டவர் அருளிய அமைதியை அறிவித்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். உலகின்
நன்றி. நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறர் அன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்டபம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளே உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நன்மை புரியும் இறைவா, இந்த நாள் வரை எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் அருளும் நிறைந்த நல்வாழ்வை வழங்கி வரும் இறைவா, உமக்கு நன்றி. உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி. வாழ்வைக்கும் இறைவா, அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய அன்னையை எங்களுக்கு பாதுகாவலியாய் தந்ததற்காகவும் அன்னையின் பிறப்பு பெருவிழா திருப்பணியை சிறப்பிக்க வாய்ப்பளித்ததற்காகவும் இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி. அன்பின் நிறைவா, தண்டனம் கருதா தியாக உள்ளத்துடன் நற்செய்தி பணிக்காக அயராது உழைக்கும் அன்பு அருட்சகோதரியரையும் அருட்சகோதரிகளையும் ஆலய வளர்ச்சிக்கு உதவும் உபகாரிகளையும் தன்னார்வலர்களையும் தந்து எமது ஊரை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி செல்லும் இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி. அன்புள்ளவர்களே, நம்முடைய பாதுகாவலில் அழிந்த மலேசிய ஆரோக்கியத்தினுடைய பிறந்தநாள் பெருவிழா நல்வாழ்த்துக்களை நமக்கு இந்த திருப்பதி நிறைவேற்றி பெறும் தந்தை நெல்சன் பால்ராஜ் அவர்களின் சார்பாகவும் அருட்தந்தை அனிஸ்டர் டேவிட் அவர்களின் சார்பாகவும் அன்பு அருட்சோதி சார்பாகவும் என் சார்பாகவும் கிடைக்கும் மகிழை கைத்தட்டி பிறந்தநாள் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் 8/9/2024 என்று அன்னை மரியாளின் பிறந்தநாள் பெருவிழா. இந்த வாரம் முழுவதும் மிக அருமையாக தூய செபஸ்தியார் ஆகிய இறைமக்கள் திருப்பணியை சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவருடைய கைகளில் நம்முடைய பாராட்டுகளை அன்பர்களே, வார நாட்களிலே சரியாக 2 பேர் அழகாக சிறப்பு செய்கிறீர்கள். இந்த கடந்த நீங்கள் பார்க்கிற போது தொடர்ச்சியாக 5 வாரங்கள் மிகப்பெரிய வெற்றி, மிக சிறப்பாக அந்த நாள் குறிக்கப்பட்ட நாளில் முதல் வாசகம் மதுரை பாடல் அதற்கு 2 பேர் அழகாக வந்திருப்பது மிக சிறப்பான செயல். கைத்தட்டி நம்மை பாராட்டிக் கொள்வோம். வருகிற வாரம் புதிய மிகேல் அன்பு மக்கள் திருப்பணியை சிறப்பு
செய்வார்கள். திங்கள் ஜான்சி, தீவா ஏஞ்சலிகா, செவ்வாய் ஃப்ரீடா சீலி, புதன் சர்மிளா கர்ஷன், வியாழன் பூமாரி பிரதீப், வெள்ளி லெனின் பிரான்சி, சனி சீலி ஷர்மிளா, ஞாயிறு மெல்பா சரோஜா. மறைக்கை வகுப்புகள் இன்று நடைபெறாது. பயிற்சி நடன பயிற்சி நடைபெறும். காலையில் மறைக்கை ஆசிரியர்கள் சொல்கிற நேரத்தில் வந்து பிள்ளைகள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன். அன்புக்குள்ளே இந்த 2 நாட்களிலும் சிறப்பித்தவர்கள் நேற்றைய நாள் சப்பர பவுனியை புனித நித்தியில் அல்லது அன்பை இளைஞர்கள் சிறப்பித்தார்கள். நேற்று மறைக்கடி மாணவ சொந்தங்கள் சிறப்பித்தார்கள். இன்று அனைத்து இறைமக்கள் இளவை இறைமக்கள் அனைவருமாக சேர்ந்து மிக சிறப்பாக நாம் திருப்பிலே சிறப்பு செய்திருக்கிறோம். கைத்தட்டி நம்மை பாராட்டிக் கொள்வோம். அன்புக்குள் நம்முடைய மறைக்கடி குழந்தைகளுடைய பங்களிப்பின் போது இளவைக்கு அபாரமானது. மிக சிறப்பாக பெரிய பங்குகளிலே தயங்குகிற போது இளவை இதை சிரித்த முகத்தோடு செய்திருக்கிறேன். பெரிய பங்குகளிலே தயங்குகிறார்கள் இந்த முயற்சி எடுக்க. ஆனால் நாம் பங்கு வெறும் சிறு பங்கு கொஞ்சம் பிள்ளைகளை கொண்டது. அதில் நம்முடைய குழந்தைகள் 6 பேர் இவ்வளோ அழகாக பால்கார சிறுவன் எங்க பால்கார சிறுவன் கொஞ்சம் வர சொல்லுங்க. வாங்க பாடி கொண்டு வாங்க. பால்கார சிறுவன் முன்னாடி வாங்க. அந்த மாதா வாங்க. பால்கார சிறுவன் மாதா பாருங்க. நம்ம மாதா அந்த கெட்டில இருக்கும் மாதா அப்படியே தத்துவமாக இருக்காங்க. அந்த சிறுவன் இப்போது வயிறு வச்சு தான் அழுகிறாங்க. நேரமாகிறது அல்லவா? அதே டவல் மாநிலத்திலிருந்து வந்து சிறப்பாக இன்றைக்கு திருவிழா அன்னைக்கு அந்த ஆனி எப்படி இருக்க வேண்டியவா மாதாவுக்காக ட்ரெஸ்ஸை பாருங்க. பால்கார சிறுவன் காட்சி நம்ம கெவியில் உள்ளது அப்படியே நீங்கள் தத்துவமாக பார்க்கணும். சரி, சிறுவன் தயாராகும். அதன் பிறகு நம்முடைய பிள்ளைகள் வீடுடா வந்து நம்முடைய மறைக்கெழுப்புறதை வீடுடா வந்து நோட்டீஸ் கொடுத்தார்கள். இந்த வருடம் 2 நாள் திருவிழா வீட்டுக்கு வாங்க, திருவிழாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டு வந்தாங்க. யார் வீட்டில் வந்தா கேட்டு போவோம். மிக ராசாதி உங்களை தான் கேட்கேன். யார் வீட்டில் வந்தாங்க? எல்லா வீட்டுக்குமே வந்தாங்க. சிறப்பாக திருவிழா நோட்டீஸ் கொண்டு எல்லா வீட்டுக்கும் வந்து 2 நாள் வாங்க, திருவிழா வாங்கன்னு சொல்லி அவர்கள் செய்த செயல் மிக சிறப்பான விதத்திலே திருவிழா வர சொன்னார்கள். அதன் பிறகு நேற்றைய நாள் பார்க்கும்போது எல்லா நிகழ்வுகளும் மிக அருமையாக சிறப்பாக செய்து இன்றைக்கு ஏஞ்சல்ஸ்லாம் வந்து மாதாலாம் வந்து நற்செய்தியை தூக்கிட்டு வந்து இளவை எல்லாருமே இறைவார்த்தை வாசின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் செய்த செயல்பாடு எல்லாமே பெருசு. அதற்கு கையில் மீண்டுமாக அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் மிக சிறப்பான விதத்தில் மறைக்கல்வி ஆசைப்பட்டிருக்கிறேன். அருட்சோதரி மறைக்கல்வி எடுத்துனா மிக சிறப்பான விதத்திலே பிள்ளைகளை தயாரித்தது திருமதி பிரிஞ்சி, திருமதி ஃப்ரீடா அவர்கள் செய்த செயல்பாடு எல்லாமே தெரியும். அளவு விட முடியாது. அவ்வளோ காரியங்களை சிறப்பாக செய்யும். நான் ஏற்கனவே 10வது மாறிய வேலைக்காக அழைத்து வந்திருக்கிறேன். இங்கு மறைமாவட்ட பணிகள் இந்த பணியின் நடுவிலே ஒரு செயலை சொல்கிற போது மிக சிறப்பாக தியாகமாக அர்ப்பணமாக செய்கிறார். எவ்வளோ அழகாக செய்திருக்கிறார். ஒரு பலத்த கரவச வகையில் அவர் நன்றிகளை சிறப்பாக அன்றைக்குள்ளே இன்றைக்கு அணக்கரைக்கு நம்முடைய பிள்ளைகள் செல்ல இருக்கிறார்கள். அங்கு சென்று மறைமாவட்ட நிகழ்வாக தென்மண்டல நிகழ்வாக இளவை அதில் பங்கெடுக்கிறது. அதான் சிறப்பாக மறைமாவட்ட நிகழ்வுகளில் இளவை பங்கெடுக்கிற அளவு உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் அவருடைய ஈடுபாடு அவர்களுக்கும் பணிகள் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளோ படிக்கிறது. ஆனால் இருந்தாலும் பிள்ளைகள் வந்து சிறப்பான செயல்பாடு. ஒரு சில பெற்றோருக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் பல பெற்றோர்கள் விரும்பி கொடுக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் பாராட்ட வேண்டும். விரும்பி பிள்ளைகளை அனுப்புகிற அந்த பெற்றோர் கைத்தட்டி பாராட்டுகிற வாழ்க்கையில் சிறப்பான தெரிவிக்க வேண்டும். வாகனம் இன்றைக்கு 6 மணிக்கு வாகனம் வருகிறது. பிள்ளைகள் தயாராக இருக்கோடு கேட்டுக்கிறேன். நாங்கள் எல்லாரும் நேரில் போகிறோம். அங்கே 6 மணிக்கு வாகனம் வருகிறது. பிள்ளைகள் தயாராக இருக்கோடு கேட்டுக்கிறேன். வருகிற செவ்வாய் 2ஆம் செவ்வாய் ஆகவே மாலையில் நம்முடைய இணை பாதுகாப்பு புனித அந்தோனியார் கல்லூரியில் திருப்பலி நடைபெறும். அன்புக்குள்ளே திருப்பலி முடிந்தவுடனே கேக் வெட்டுதல், நம்முடைய தாயுடைய பிறந்தநாள் பெருவிழா கேக் வெட்டுதல் நடைபெறுகிறது. அதில் பங்கெடுக்கின்ற அன்போடு கேட்டுக்கிறேன். எல்லாரும் இருந்து மாதாவை பாட்டு பாடிட்டு அது சந்தோஷமாக இருந்து மகிழ அன்போடு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் கேட்டு கொடுக்கப்படும்.
தனிப்பட்ட விதத்திலே கேக் கொடுப்பது அதையும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய கோல் கொடுத்த தோழர்கள் கிங்ஸ்லி ஸ்டான்லி 4 வருஷம் ஆச்சு. அவங்க பெயர் தனிப்பட்டது நான் சொல்லவே இல்லை என்றால் எல்லா உதவிகளுமே பங்கு தந்தையின் மனதை அறிந்து மிக சிறப்பாக இந்த ஆலயத்திற்கான பணிகளை மிக சிறப்பாக நேர்த்தியாக பெருந்தன்மையான உள்ளத்தோடு எவ்வளவு பணம் அவர்கள் செலவழிக்கிறார் என்பது தெரியவே தெரியாது. நேரத்தை சென்று வந்தது அதற்கான பணங்கள் அவர் தான் செலவழித்தார்கள். இன்றைக்கான செலவழிப்பு எல்லாவற்றையும் சிறப்பாக பெருந்தன்மையோடு செலவு பண்ணுகிறார்கள். பெருந்தன்மையோடு ஊருக்கு வாரி வழங்குகிறார்கள். ஆகிய அவர்கள் கைத்தட்டி பாராட்டுகளை என்றாக பாராட்டுகிறார். இங்கெல்லாம் முதல் முறையாக நான் பெயரை சொல்லியிருக்கிறேன். முன்னாள் தோல் கொடுத்து தோல் சொல்லுவேன். இந்த டீம் தான் இன்றைக்கு தான் அவர்கள் பெயரை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒருமுறை அவர் கைத்தட்டி பாராட்டுகிறேன். பைபிள் திருவிழை வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு தேவைப்படுகிறதோ பெயருக்கு நெல்சன் பாராட்டர் வந்திருக்கிறார்கள். அவரிடத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அவங்க பைபிள் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் தேவையான பணத்தை கொடுத்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இந்த இனிய நேரத்தில் நம்முடைய பெயர்கள் தந்தை நெல்சன் பாராட்டர் அவர்களுக்கு சிறப்பான விதத்தில் இலவை நன்றி கடன்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையாக இருந்து மிக சிறப்பான விதத்தில் இந்த மண்ணில் அவர் இந்த குறுகிய காலத்தில் பணி செய்திருக்கிறார்கள். தனிப்பட்ட விதத்தில் பார்க்கும்போது என்னுடைய வாழ்விலே என்னுடைய குறுப்பட்டத்தை நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நான் மறக்கவே முடியாது. என்னுடைய குறுப்பட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டார்கள். அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்வதே தெரியாது. அந்த நேரத்தில் நான் கவலைப்படாத வண்ணம் மிக சிறப்பாக குறுப்பட்டத்தை நடத்தினார்கள். நான் குறுப்பட்டது மட்டும்தான் போனேன். பாதத்தை கேட்டேன். பாதத்தை ஏதாவது உதவி செய்யுமா, ஏதாவது வரணுமா கேட்டி அந்த நாள் வந்தால் மட்டும் போதும் என்று சொன்னார்கள். இந்த பெருந்தன்மையான மனதை இறங்கி வராது. இளைஞராக வரும் சின்ன பங்கு தான். ஆனால் அந்த பங்குல பெரிய அளவிலே பிரம்மாண்டமாக நடத்தினார்கள். நெல்சன் பால்ராஜ் பேரறிஞர் சொன்னால் பிரம்மாண்டம் மிகப்பெரிய விதத்தில் செய்யக்கூடியவர்கள். எப்போதுமே அவர்கள் பெரிய விதத்தில் செய்யக்கூடியவர்கள். நான் சிறு விதத்தில் செய்யக்கூடிய அந்த சிறிய செயல் கூட தந்தையுடைய பிரம்மாண்டமான செயல்களை கற்றுக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல். அதன் பிறகு இந்த அசனரை கட்டுகிற போது ஒரு குறிப்பிட்ட நபரிடத்து 1 லட்சம் ரூபாய் பெற்றுத் தந்தார்கள். தந்தையுடைய பெற்றுத் தந்தார்கள். இப்போது 16 வேலை நடக்கிறது. அதே நபரிடத்திலே நான் உதவி கேட்டிருக்கிறேன். அப்போது ஃபாதர் தான் கேட்டேன். ஃபாதர் ஒரு வாரத்தில் போன வருஷம் தானே கேட்டார், இந்த வருஷம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவள் திரும்பவும் அந்த நபரிடத்திலே கேட்பதற்காக மிகவும் பெருந்தன்மையோடு அவர்கள் இருக்கிறார்கள். 16 அருண் தந்தையர் அறையை தந்தை அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் திறந்து வைக்க இருக்கிறார்கள். 20ஆம் தேதி அவர்கள் தான் அந்த அறையை திறந்து வைக்கிறார்கள். அவங்க இன்றைக்கு வந்து காலையில் அணக்கிற திருவிழா திருப்பணி போனார்கள். நான் சொன்னேன், ஃபாதர் வந்திருக்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணிக்கொண்டு சொன்ன பிறகு அந்த திருப்பணியை முடித்துவிட்டு தந்தை அவர்கள் உணவருந்தாமல் உடனடியாக வந்து நமக்காக இந்த திருப்பணி நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். ஆகவே மிக சிறப்பான மறைவுரை வைத்தார்கள். மிக அருமையாக திருப்பணி நிறைவேற்ற ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார்கள். பேரறிஞர் தந்தை நெல்சன் பால்ராஜ் அவர்கள் இளவை அதிக சத்தத்தோடு கைதட்டி அவர் நன்றியை தெரிவித்து உங்களுக்கு புதுமுகமாக இருந்தது. அவர் புதிய குழு அவர் பொறுப்பட்ட வாங்கி 1 வருடம் ஆகிறது. அன்பு நண்பர் அமர்ராஜ் அவர் பங்கை சார்ந்தவர். மாதவர்மான்புரம் பங்கின் மண்ணின் மைந்தர். அவர்கள் டான்சானியாவிலே மிக சிறப்பான விதத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க திருவிழா வந்தார்கள். ஆனந்தங்களாக போனேன் பழக்கமாயிடுச்சு. நாங்கள் அந்த விதத்திலே நேற்று அவர்களுக்கு ரொம்ப சிறப்பான விதத்திலே திருவிழா தான் முடிய தருணம். இன்னும் கபடி போட்டு நடக்குது. ஃபாதர் நான் வந்து கபடி போட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. நீ வந்துட்டு போக ஃபாதர் சொன்னேன். காலையிலே அவர் வந்துவிட்டார்கள். ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. என்னன்னா ஃபாதர் அடைக்கடைக்கு இருக்கிறாங்க. ஒருவேளை லேட்டாக திருப்பணி ஒருவேளை லேட்டாயிருமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற போது அவர் என்னுடைய அறைக்கு வந்த பிறகு மிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் மறைமுறையும் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் ஒரு வேலை தயார் பண்ணிட்டார். ஆகவே மிக சிறப்பான விதத்திலே அருட்தந்தை அரிஸ்டன் டேவிட் அவர்கள் பாரம்பரியமான மகிமை
நன்மையாக ஆசீர்வாதமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விடுமுறைக்கு வந்திருக்கிறார்கள், ஒரு மாத விடுமுறைக்கு வந்திருக்கிறார்கள். தந்தையவர்கள் அழைத்து கொண்டே வந்தார்கள். வந்தது மட்டுமல்ல, நமக்கான முறையில் ஆசை கொடுத்தார்கள், ஜெபித்திருக்கிறார்கள். தந்தையவர்கள் நம்முடைய நன்றிகளை கைகளை சிறப்பாக அவர்களை எதையும் சிறப்பாக சிந்தித்து செயல்படுவார்கள். நமது மகள் தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அதனுடைய ஒத்தாய்ப்பால் இன்று நாம் கொண்டாடுகின்ற அன்னையின் பிறந்த விழா கண்ட அன்னையின் காட்சிகள். எனவே எதை செய்தாலும் சிறப்பாக திட்டமிட்டு செய்கின்ற தந்தையர்களுக்கு அன்னையின் சார்பாக மனமாக நன்றி கரோசமாக தெரிவித்துள்ளோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருமண ஓட்டமற்றுள்ள உமக்கு அவையை கழிப்பதாக அனைத்து வயது நோக்காகவும் மீட்பு வெளியாக விளங்கக்கூடிய கண்ணிமையாக அத்துறவை வைப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்களை நமது பிறப்பில் 2 செயல்பாடுகளை தீர்மானம் எடுத்து செல்வோம். 1, பிறருக்காக ஜெபிப்பது. 2, பிறருக்கு நன்மை புரிவது. இதையாவது நாம் நமது பிறப்பின் மூலமாக செயல்படுத்தி மரியாதை பிறப்பின் மாட்சியை நாம் உணர்ந்து வண்ணமாக வாழ இந்த ஆசை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆண்டவர்களோடு இருப்பாராது. தந்தை, மகன், தூயாவியங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறும். பக்கம் 73. மாதா